அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுக்கும் போது அக்குழுவில் முன்னிலையாகுவதற்கு திரைசேன செயலாளர் மறுக்க முடியாது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாபிசிறுதன் எம் ஏ சுமந்திரன். எனவே அரசாங்க நிதியின் பாதுகாவலர் அது குறித்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற மறுக்கும் பட்சத்தில் பாராளுமன்ற சட்டங்கள் மற்றும் நிலைய கட்டளையின் கீழ் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதான வலியுறுத்தல் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு மறுப்பு தெரிவித்திருந்த நிலையிலேயே இந்த விவகாரம் குறித்து சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விவகாரம் குறித்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருக்கிறது. எனவே அதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவது பொருத்தமானதாக இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் சுமந்திரன், அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுக்கும் போது அக்குழுவில் முன்னிலையாகுவதற்கு திரைசேன செயலாளர் மறுக்க முடியாது. கடந்த காலங்களில் நிதியமைச்சர்கள் கூட அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கூட்டங்களில் முன்னிலையாகி அதன் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அரசின் 148வது பிரிவின்படி அரசாங்க நிதி தொடர்பான முழுமையான அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமன்றி அந்த நிதியின் பாதுகாவலர் அது குறித்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற மறுக்கும் பட்சத்தில் பாராளுமன்ற சட்டங்கள் மற்றும் நிலைய கட்டளைகளே அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதான கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே நிச்சயமாக இதில் பங்கெடுக்க வேண்டும். எனவே இவ்வாறு அழைப்பு விடுத்தால் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதான கருத்தினை சுமந்திரன் முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் திரைசேன செயலாளர் அரசு நிதிக்குழுவை புறக்கணிக்கவில்லை என்பதான கருத்தினை முன்வைத்திருக்கிறார். திரைசேன செயலாளர் பாராளுமன்றத்துக்கு அரசு நிதி பற்றிய குழுவுக்கு சமூகம் அளிக்க மறுத்ததாக பரப்பப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. அவை குறித்த குழுவில் முன்னிலையாகி பதிலளித்திருக்கிறார் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க இவ்வாறு கூறியிருக்கிறார். $5 மில்லியன் நிதி தவறான ஒரு கணக்குக்கு சென்றமை குறித்தே திரைசேரின் செயலாளர் இவ்வாறு விசாரணைகளை எதிர்கொண்டு வருகிறார். எனவே அந்த குழுவினரை அரசு நிதி பற்றிய குழுவுக்கு அழைத்திருந்ததே அவர் அந்த குழுவை புறக்கணிப்பதாக சமூகத்தில் தவறான கருத்துக்கள் பரவுகின்றன. அரசு நிதி பற்றிய குழு என்பது ஒரு புலனாய்வு அல்லது விசாரணை செய்யும் குழுவல்ல. மாறாக பாராளுமன்றத்துக்கு நிதி தொடர்பான சட்டமூலங்கள் வரும்போது அவற்றை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதே அதன் முதன்மை பணியாகும். அத்துடன் இந்த குழுவின் தலைவராக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் சில்வாவை இருப்பதோடு அவர் திறம்பட செயற்படுகிறார். ஆகவே தற்போதைய பிரச்சனைகள் அரசியல்மைப்படுத்த தேவையில்லை. திரைசேன செயலாளர் குறித்த குழுவில் முன்னிலையாகி விளக்கம் அளித்திருக்கிறார் என்பதான கருத்தினை இவ்வாறு பிரதி அமைச்சர் சதுரங்க தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இது சதுரங்க அபேசிங்கனுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது.